ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தினத்தந்தி நாளிதழுக்கு பிரத்யேகமாக ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதில் பல்வேறு தமிழகம் சார்ந்த விஷயங்களை பேசும்போது கூட்டணி பற்றியும் கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போது அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடியது கூட்டணிக்கான எல்லா கதவுகளும் திறந்தே தான் இருக்கிறது அப்படின்னு வார்த்தையை சொல்கிறார். எல்லா கதவுகளும்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. கேள்வி அதிமுக பற்றி கேட்கப்படுகிறது அப்படின்ன போது அதிமுக கூட்டணிக்காகவும் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத அவர் கோடிட்டு காட்டுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழத் தொடங்குகிறது. கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், திரு ஜி.கே. வாசன் அவர்கள் போய் இபிஎஸ் அவர்களை சந்திக்கும் போது இதற்கான ஒரு பேச்சுவார்த்தைக்காக அவர் போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கூட எழுந்து கொண்டே இருந்தது. இப்போ அமித்ஷா அவர்களும் அது பற்றி பேசி இருப்பது அப்படின்னும் போது அது இன்னும் பல கேள்விகளை யூகங்களை அதிகரித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் எங்களுடைய கதவெல்லாம் சாத்தப்பட்டு தான் இருக்கு, இனிமே கிடையாது அப்படின்னும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ பாஜகக்கான இன்னும் அதர் ஆப்ஷன்ஸ் என்ன, அதிமுக ஆப்ஷன் இன்னமும் கூட ஓப்பனா இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகளை இன்றைய நிகழ்ச்சியில் எழுப்ப இருக்கின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் அவர்களும், அதே போல அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர் சுமந்த், how do you read this? நீங்க இன்னமும் அதிமுகக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு அமித்ஷா அப்படி எடுத்துக்கணுமா, இல்ல அவர் பொதுவா சொன்னாரு எல்லாருக்கும் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்டா எடுத்து? இல்ல, எனக்கு இந்த ஹை கமாண்ட் உடைய அப்ரோச் இந்த அதிமுகவுக்கு சற்று ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஹைகமாண்ட் விருப்பப்பட்டிருந்தால் முதலியே இந்த பிளவு ஏற்படாமல் பார்த்து கொண்டிருக்கலாம். திரு அமித்ஷா உதாரணத்துக்கு திரு எடப்பாடி அவர்கள்ட்ட நேர்ல போன்ல பேசி இந்த மாதிரி அவசரப்பட்டு எல்லாம் முடிவு எடுக்காதீங்க, நான் திரு அண்ணாமலை அவர்களை இந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்றேன்னா அப்பவே அது சால்வ் ஆயிருக்கும். ஆனால் அப்பொழுது அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் செய்யல. இவங்க கூட்டணிய முறிச்சுக்கிட்டேன்னு சொல்லி அறிவிப்பு வந்ததிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கலாம், nothing is ruled out. Silence. அமைதி. கடுமையான விமர்சனங்களும் அதிமுகவுக்கு எதிராக வரல. அதே மாதிரி கூட்டணி உறுதியாக இல்லை என்று ஒரு முறை கூட மத்திய பாஜக தலைமை அறிவிக்கல. இப்போ கதவு திறந்திருக்குங்கிறாங்க. சோ நிச்சயமா இது ஒரு புரியாத புதிரா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் என்னுடைய ரீடிங் ஆஃப் இட் முதல்ல. பட் பிஜேபிக்குள்ளேயே ஒரு ரெண்டு கேம்ப் இருக்கு, அதோட புஷ் புல் எஃபெக்ட்ல இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஐ மீன் அப்படி சில பேர் சொல்றாங்க. பிஜேபில நிறைய கேம்ப், அதிமுக வேணும்னு சொல்ற கேம்ப், வேண்டாம்னு சொல்ற கேம்ப். இல்ல சொல்றா, பிஜேபில காங்கிரஸ்ல கேம்ப் இருக்கு, எல்லா கட்சிகளிலும் கேம்ப் இருக்கு. ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் தான் ஃபைனல் வேர்ட். பிரதமரும் அமித்ஷாவும் தான் ஃபைனல் வேர்ட். அவங்க சொன்னதை தாண்டி மாநிலத்துல யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் ஐதர் ஏதோ ஒரு ராஜதந்திரம், ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுக்கிட்டு, நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கணும், இல்ல மாநில தலைமை அவர்களை மிஸ்லீட் பண்ணிருக்கோம். நம்ம 10 சீட்டு ஜெயிக்க போறோம் தனித்து போட்டிட்டு, நம்ம கூட்டணி சின்ன சின்ன சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சு நம்ம பின்னிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அப்படி சொல்லியிருந்தா அவர் எல்லா கதவும் திறந்திருக்கும்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஆமா, மூன்றாவது அணி எங்கள் அணிதான் முதல் அணின்னு சொல்லிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. ஏங்க, இவர் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு வெளிப்படையாக எங்களுடைய மாநில தலைவரை அதிமுக விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அந்த முறிவே ஏற்பட்டிருக்காது. the point என்னன்னா, திரு அண்ணாமலை ஒரு வாட்டி ஒரே ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசினாரு அப்படின்னா சரி, அமித்ஷா அவர்களுக்கு தெரியாம போயிருக்கும், இல்ல பிஜேபி தலைமைக்கு தெரியாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மாவை பத்தி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, இவரு அறிஞர் அண்ணாவை பத்தி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா? ஏங்க, கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்குன்னே எடப்பாடி ஒரு வாட்டி டெல்லி போனார்ல. ஆமா, கூடவே இருந்தாரு. சோ இது அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, இதை தடுத்திருக்க முடியும் என்பது பாஜக தலைமைக்கு நன்றாக தெரியும். தடுக்கவில்லை. தடுக்காமல் இப்பொழுது திருப்பியும் கதவு திறந்திருக்கு அப்படிங்கிறது இட் இஸ் எனக்கு என்ன, 400 சீட்டு ஜெயிக்க போறோங்கிறாங்க. இந்தியா முழுவதும் 400 சீட்டு, 370 பாஜகவே ஜெயிக்குதுங்கிறாங்க. அப்ப எதுக்கு அதிமுக கிட்ட இந்த மாதிரி கதவு திறந்திருக்கு, கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கேட்க அவசியமே இல்லையே.
திரு 400 ரவிச்சந்திரன் சீட்டு ஜெயிக்க போறோம். கேட்போம். திரு ரவிச்சந்திரன், குழப்பமான சிக்னல்ஸ் வருதா பாஜக கிட்ட இருந்து? ஒரு பக்கம் நாங்க தான் எல்லாமே, நாங்க திமுக வெர்சஸ் பிஜேபி நரேட்டிவ், அதிமுக களத்திலே இல்ல அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் எல்லா கதவும் திறந்திருக்கு, ஜன்னல் உட்பட திறந்திருக்குன்றது. அதான் அவங்க கேட்குறாங்க. இல்லை நீங்க அந்த பேட்டியை கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் படித்தேன், தினத்தந்தியில் வந்திருந்தது. 7 கேள்வி மொத்தம் அமித்ஷாட்ட கேட்குறீங்க. அதில் ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி எப்படி இருந்ததுன்னா, அதிமுகவோடு கூட்டணி ஏற்படுமா, மூன்றாவது அணி அமைப்பீர்களா, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த கேள்வி. மொத்தம் 7 கேள்வி கேள்வி. அப்போ அவர் பதில் சொல்லும்போது இல்லை அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு ரீகேப் ஒன்று கொடுக்குறேன். 8 மாதம் முன்னாடி பிஜேபி அதிமுக கூட்டணி பிரியணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் உழைச்சிட்டு இருந்த போது அமித்ஷா வந்து ஒரு பேட்டியில் இந்தியில் சொல்கிறார். இல்லை தமிழ்நாட்டில் நிறைய பேர் உழைக்கிறதுக்கு இருக்காங்களே, உழைப்புக்கு பேர்பட்ட ஒரு மாநிலம் தானே, அதனால தப்பா சொல்லக்கூடாது. இந்த திமுகவும் பிஜேபியும் இல்லை இருக்கட்டும், நான் வரேன். சுமன் சார் சொன்ன அந்த விஷயத்துக்கு நான் வரேன். ஏன்னா அதை எடப்பாடி ஐயாவே மறுத்திருக்காரு, அதை பேசிக்கலாம். அப்போது அந்த டைமில் என்னன்னா, அமித்ஷா அவர்கள் இந்தியில் என்ன சொல்கிறாரு, ஆமாம் எங்கள் கூட்டணி வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, நாங்கள் இன்னும் களத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அதை சொன்னதை வச்சுட்டு உடனே என்ன பண்ணோம், கூட்டணி பிரிஞ்சிருச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு போனோம். அவர் வந்து மறுத்துட்டாரு, கூட்டணியில் பிளவு இருக்குமான்னு கேட்டால் மறுத்துட்டாரு. அதற்கப்புறம் மாமா எங்கள் இதில் வந்து உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்பயும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் 2 கேள்வி கேட்குறீங்க, அதிமுகவோட கூட்டணி வருமானு கேட்குறீங்க, அடுத்தது என்ன கேட்குறீங்கன்னா மூன்றாவது அணி அமையுமான்னு கேட்குறீங்க. கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கு. யாருக்கு? அனைத்து கதவுகளும். தேமுதிகக்கு. அவர் சொல்ற வார்த்தை அனைத்து, ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன். ஏங்க நல்லவங்க திறந்தா எல்லா கதவையும் திறப்பாங்க, திருடங்க தான் ஒரு சின்ன சின்னதா கதவு திறப்பாங்க. நம்மால் மொத்தமும் திறக்கிறது தானே, அதுல என்ன தப்பு? இப்ப அவர் அதிமுக மீன் பண்ணல அப்படி எடுத்துக்கலாமா? அதிமுக அவங்க கன்சிடர் பண்ணாம மற்ற ஆப்ஷன்ஸ் தான் இப்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு டெல்லியில இருந்து உங்களுக்கு சொல்லிட்டாரு. அதாவது மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்காவது கூட்டணியில யாராவது மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னதும் அமித்ஷா அவர்கள் அனைத்து வாய்ப்புகளும் திறந்திருக்கிறது என்று தான் சொல்லி இருக்கிறாரே தவிர அவர் எந்த கட்சி பெயரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்கிறார். ஏற்றுக்கொள்ளத்தக்கது, கரெக்டான வார்த்தை தான். அப்போ அதிமுகவும் உள்ளடக்கியதா இல்லையா அப்படிங்கறத கேள்வி. இல்லை நான் என்ன கேட்குறேன், வெளில போனது அதிமுக, உள்ள வர வேண்டியது அதிமுக. கதவை நான் மூட முடியுமா? நான் என்ன கோவலனுடைய கண்ணகியா கோழியை விரட்டுறதுக்காக கதவை மூட? கோவலன் கிளம்பி மதுரைக்கு எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? கரெக்ட் பாயிண்ட். ஓகே, ஆமா. சோ வெளில போனவங்களுக்கு அதாவது திறந்து வச்சிருக்கோம், நான் மூடி இருந்தா தானே பிரச்சனை. அடிப்படையில அப்போ பிஜேபி அப்படிங்கிறது ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்றது? நீங்க வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி இதை யோசிச்சிருந்தா நீங்க வெளியவே போகாம பார்த்திருக்கலாமே. அப்படி சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அண்ணாமலையை கொஞ்சம் அடக்கி பேசி, கொஞ்சம் கம்மியா பேசி, முடிஞ்சா ராஜினாமா பண்ணி கிளம்பி போக சொல்லியிருந்தா இந்த கூட்டணி பிரிஞ்சிருக்காது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொன்னார். ஆனா எடப்பாடி ஐயா அதை மறுத்துட்டாரு. அண்ணாமலை என்கின்ற காரணத்திற்காக இந்த கூட்டணி முறியல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. வெளில வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, அண்ணா பற்றி பேசியது, ஜெயலலிதா அவர்கள் பற்றி பேசியது தான் அவங்க சொன்னாங்க. அந்த பொதுக்குழுலே அதான், பொதுக்குழு அந்த மீட்டிங்லயே அதான் சொன்னாங்க குறிப்பிட்டு. உங்களுக்கு தெரியும் இல்லை, அது சொன்னது வந்து முனுசாமி ஐயா. அவர் ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் பேசினதே இல்லை, இப்போ நிறைய பேசினார். அவர் தான் சொன்னார் வழியே, எடப்பாடி ஐயா அதை பேசலை, நீங்கள் ரீகேப் பண்ணிக்கலாம். ஆனால் ஜெயலலிதா அம்மாவை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசியதாக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 17 கேள்விகள் கேட்கப்பட்ட ஒரு பத்திரிகையின் பேட்டியில் ஒரு கேள்விக்கு தெளிவாக குதர்க்கமாகவே அந்த கேள்வி வருது. 91க்கு பிறகு இந்த ஊழல் மலிந்து விட்டது என்று நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவர் ஆம் என்று சொன்னாரே ஒழிய, அவர் எந்த இடத்துலையுமே ஜெயலலிதா அம்மாவை தரைக்குறைவாகவோ ஒரு சின்ன ஒரு இன்ச் கம்மியாக கூட அவர் பேசினது இல்லைங்கிறத அவர் பேசின எத்தனையோ மீட்டிங்கில் பார்த்துருப்பாங்க. அண்ணா அவர்கள், இப்போ நான் இந்த சப்ஜெக்டை கடத்த விரும்பலை, சப்ஜெக்டுக்கு நான் நேராக வந்துடுறேன். பிஜேபியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இப்போ எதுக்கு பாமகவுடைய கூட்டணி வந்து திமுகவோட ஏற்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்படலாம். யார் வேண்டாலும் யாரோட வேண்டாலும் கூட்டணி வச்சுக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. 2014 காங்கிரஸ் தனியாக நிற்குது, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல, நிறைய இடங்களில் டெபாசிட்டுக்கு பிரச்சனை வந்தது, சிலதில் நோட்டா பிரச்சனை வந்தது. அதற்கு பிறகு 2019 வந்து காங்கிரஸ் இணைக்கப்படுகிறது. ஆனால் 89 இதே மாதிரியே காங்கிரஸ் தனியாக நின்றது. இதெல்லாம் நம்ம அரசியலில் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம போய் பழச ஞாபகம் வச்சுக்கூடாது. அன்னைக்கு நீங்கள் சண்டை போட்டிங்களே, இன்னைக்கு ஏன் மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா கூட்டணிங்கிறது ஒரு விவசாயி முடிவு பண்ணுற மாதிரி, ஒரு விவசாயி என்ன
என்னுடைய இந்த பருவநிலைக்கு இந்த நிலத்துக்கு என்கிட்ட இருக்கிற இந்த காசுக்கு சந்தைக்கு நான் இதை விளைவித்தால் தான் சரியா விற்க முடியும்னு முடிவு பண்ற மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி கூட்டணியை முடிவு பண்ணும். இன்னமும் வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, அதிமுக இன்னைக்கு கூட ஜெயக்குமார் சொல்லிட்டாருங்க, நீங்க வேணா திறந்து வச்சுக்கோங்க, நாங்க சாத்திட்டோம்னு சொல்றாரு. அல்ல, தப்பே கிடையாதுங்க. நீங்க கேள்வியை என்கிட்ட கேட்டீங்க, பதில் ஜெயக்குமார் ஐயாவுடைய பதில சொல்றீங்க. கேள்வி என்கிட்ட கேட்கும்போது நான் பதில் சொல்லிடுறேன். அதிமுக வெளில போச்சு, திரும்பி உள்ள வரலாம், எந்த தப்பா இருக்கா? அதுல எந்த குழப்பமும் இல்ல. இல்லைங்க, நாங்க போய் கதவெல்லாம் மூடிக்கிட்டோம், அதனால ஒன்றும் பண்ண முடியாது ஜெயக்குமார் ஐயா சொல்லியிருந்தாரா, ரொம்ப நியாயமான பதில், அதை அப்படியே விட்டுறலாம். ஆனா கேள்வி என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னார் கூட்டணியில் வந்தால் தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொங்கு தேசத்திலும் தென் மாவட்டங்களிலும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி நடக்க போகுது. சென்னையை சார்ந்த மாவட்டங்களில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி நடக்க போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன். அண்ணாமலை ஐயா திரும்ப திரும்ப சொல்றாரு, இது பாராளுமன்ற எலெக்ஷன். மோடி ஐயா பிரதமராக வர வேண்டும் சொல்ற யாரு வேண்டாலும் கூட்டணிக்கு வரலாம். நாளைக்கு உதயநிதி ஐயா மோடி பிரதமராக வர வேண்டும் என்று சொல்றாரா, அவர் கூட கூட்டணிக்கு வரலாம் எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா. அப்போ அவர் வச்சிருக்கிற ஒரே ஒரு டயலாக் என்னன்னா, மோடி அவர்கள் பிரதமராக மீண்டும் வர வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்களோ அவங்க எல்லாம் கூட்டணிக்கு வரலாம். 6 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா சொன்னாரு, யார் பிரதமரா வர போறாங்க, எத்தனை சீட்ல ஜெயிக்க போறாங்கிறது சொன்னாங்க. சோ அரசியல்வாதி நேத்துக்கு பேசினதை ஞாபகம் வச்சு கூடாது, நாளைக்கு இன்னது பேசுவாங்கன்னு யூகிக்க கூடாது. இன்னைக்கு பேசினதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். எனக்கு உங்களுக்கு நல்லது. கரெக்ட். திரு மணிகண்டன், நாம ஞாபகம் வச்சா பைத்தியமே பிடிச்சிரும். நாம ஞாபகம் வச்சுக்கிட்டா பைத்தியமே பிடிச்சிரும். ஏன்னா ஒன்னும் கூட்டினா ஒண்ணு வரும், பெருக்கினா ஒண்ணு வரும், கழிச்சா ஒண்ணு வரும். ஆனா இப்படி காட்டி 11 சொல்லக்கூடிய திறமை அரசியல்வாதிக்கு தான் உண்டு. பாயிண்ட் டேக்கன் சார். திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். இன்னமும் ஒரு ரீஅலைன்மென்ட்கான வாய்ப்பு இருக்கா சார்? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. வணக்கம் சார். அதான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேம்மா, வேண்டும் டாடி மீண்டும் டாடி. போதுமாம்மா? மோடி தானே உங்க டாடி? ஆமா, வேண்டும் டாடி மீண்டும் டாடி என்றும் எங்கள் எடப்பாடி. அதாம்மா அதிமுகவோடது. காலையில் 7 மணிக்கு நான் எந்திரிச்ச உடனே தவறாமல், தமிழகத்தில் எப்படி லட்சக்கணக்கான பேர் எந்திரிச்ச உடனே தினத்தந்தியோட முகத்தில் தான் அன்றைய பொழுதே அவங்களுக்கு விடியுமோ அந்த மாதிரி தினத்தந்தி பேப்பரை படித்தோம்மா. அதில் தலைப்பு செய்தியாக பிரத்யேக பேட்டி, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரோடு எடுத்த அந்த பேட்டியை நான் படித்தேன். அதில் வந்து அதிமுகவை பற்றி மையப்பொருளாக வைத்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது என்ன, நம்ம அவங்களெல்லாம் விட்டு அதிமுகங்கிறது கண்டம் விட்டு கண்டம் போயிடுச்சு, கண்டம் வேண்டாம் அப்படின்னு இன்னொரு கண்டத்துக்கே போனதுக்கு அப்புறம் எதற்காக உள்துறை அமைச்சர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் கோர்ட்டுக்கு போயிட்டு 12 மணிக்கு வந்து செய்தி போடுறோமா. அப்போதான் பார்த்தா இதில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த 14 பன்னீர்செல்வங்கள் வந்து பாஜக அப்படிங்கிற பூஜ்ய கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்கிற செய்தி உங்கள் தந்தி டிவியில் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த அதிமுகவை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிமுகவிற்கு உட்பட நாங்கள் கதவை திறந்து தான் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பொருள்பட மரியாதைக்குரிய அமித்ஷா வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறார் உங்கள் தந்தி டிவியில் விளக்கம் சொல்லிட்டு இருக்காருன்னா, பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்குமாக இந்த கதவு திறந்திருக்குது அப்படின்னு சர்வ வல்லமை படைத்த மத்திய பாஜக அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு இவர் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறார். இல்ல, அவர் அப்படிதான் சொல்லிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு, நீங்க படிச்சிட்டீங்கல்ல அந்த பேட்டியை, அனைத்து கதவுகளும் திறந்திருக்கிறதா சொல்றாரு, அதிமுகக்கு மட்டும்னு அவர் சொல்லலையே. அம்மா, இந்த கட்டு பேசுறது வேண்டாமா, என்ன பத்தி தினத்தந்தியோட நிருபர் கேட்டது அதாம்மா கேள்வியை பாருங்கிற உங்க தினத்தந்தி டெல்லி நிருபர் கேட்ட கேள்விக்கு அமித்ஷா சொன்னது அதிமுகவை மனசுல வச்சுதான் அவர் சொன்னார் அப்படிங்கிறது பாலப்பாடம் படிக்கிற குழந்தை கூட தெரியும். ஆனா வழக்கம் போல பாத்தீங்கன்னா நம்ம கிட்டிப்புள்ள கிராண்ட் மாஸ்டர் அண்ணாமலை என்ன இன்னைக்கு மத்தியானம் டெல்லியில இருந்து விளக்கம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவருக்கும் கதவு திறந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறாரு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தலதாம வாழ ஆட்டலாம், ஆனா இங்க பாத்தீங்கன்னா வால்
தலையை ஆட்டுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா எப்ப பாத்தீங்கன்னாலும் மத்திய தலைமை ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற அண்ணாமலை அதற்கு ஒரு எதிர் நிலையில ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது இது முதல் முறையில். ஈரோடு பை எலெக்ஷன்ல போய் திரு எடப்பாடி பழனிசாமி உங்க ஆதரவை தெரிவிங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னப்ப அவர் நேரா அடுத்த நாள் காலையில வந்து திரு எடப்பாடி பழனிசாமி 7:30 மணிக்கு போய் சந்திக்கிறப்ப உங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து இருக்க சொல்லி டெல்லி தலைமை சொல்லிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு உண்மைக்கு மாறான தகவலை சொன்னார். அப்ப மத்திய தலைமை ஒரு விதமா சிந்திக்குது, மாநில தலைமை வேறு விதமா அதை செயல்படுத்துது. என்ன சொல்றீங்க? மத்திய தலைமை கூப்பிடுது, அதுதான் கரெக்ட், அப்ப எல்லாம் சேர்ந்துடலான்றீங்க. நாங்க சேர்றேன்னு சொல்லல, அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு மத்திய தலைமை விருப்பப்பட்டு என்ன வார்த்தை சொல்லுதோ அதுக்கு ஒரு அர்த்தத்தையே மாத்த அவங்க கட்சியில ஏதோ சொல்லிட்டு போறாங்க. இப்போ இதே அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு? எப்படியும் அவரோட பார்வையை சொல்றாரு, எப்படியும் 3வது முறை மோடி தாங்க ஆட்சிக்கு வர போறாரு, வாங்க நீங்க வந்தா உங்களுக்கு மோடி தலைமையை ஏற்கக்கூடியவர்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு தொனியில அவர் சொல்றாரு. அப்போ ஏன் நம்ம லூஸ் அவுட் பண்ணணும்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அந்த பாயிண்டையும் கேட்டாகணும்ல, எதுக்கு அதை விட்டுறணும் அதிமுக? இல்லம்மா, நான் சொல்ல வந்தது அசோக வரிசை சொல்ல வந்தது முழுசா புரிஞ்சுக்கங்க. மத்திய தலைமை ஒரு விதமான அணுகுமுறையோடு அணுகும் போது அதற்கு எதிர்மறையான ஒரு அணுகுமுறை கடைபிடித்ததுதான் அது உங்களோட பாயிண்ட். நான் அதை வந்து இது சொல்றதுக்கு உங்களோட விமர்சன பார்வை அது. நீங்க வந்து வேற இருக்குன்றீங்க. ஓகே, இப்ப நான் கேட்கறது மத்திய தலைமை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுது இல்ல, இப்போ அவங்க வந்து கதவெல்லாம் திறந்து வச்சிருக்காங்கன்னு, அப்ப திறந்த கதவை பயன்படுத்திட்டா என்ன தவறுன்னு கேட்கிறேன் நான். அது அதிமுகவோட பிரத்யேக உரிமை, அதுக்கு தான் மரியாதைக்கு தான். அதான் இந்த பாயிண்ட முடிச்சிடுறேன். அதனால இதுதாமா ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை. மத்திய தலைமை ஒண்ணு சொன்னா அதையும் மீறி தாந்தோன்றித்தனமாக தான் ஒரு நியமிக்கப்பட்ட மாநில தலைவர் அப்படிங்கிறதையும் மறந்து போய் தாந்தோன்றித்தனமாக அதான் சொன்னேன். அவர் வந்து இப்பதாமா தகுதி சுற்று கிரிக்கெட் விளையாண்டு இருக்கு தமிழக பாஜக என்பது அண்ணாமலை தலைமையில பாத்தீங்கன்னா அவங்க இப்ப ஆனா என்ன பண்றாங்கன்னா உலக கோப்பை கப்படிக்கணும்னு பாக்குறாங்க. அண்டர் 19ல தகுதி சுற்றுக்கு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மத்திய தலைமைக்கு மீறியும் தாந்தோன்றித்தனமாக அவர் பேசியதால் பல காரணங்களில் கூட்டணி முறிவுக்கான காரணமும் ஒன்று. ஆனால் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களே, அதிமுகவுடைய நிலைப்பாடா நான் அறிஞ்சது சொல்றேன். நன்றி வணக்கம் போய் வருக, மீண்டும் வந்து விடாதீர்கள் அப்படின்னு கண்டம் போயிட்டாங்க. ஆனால் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் கேட்டிருக்கிறாருங்கிற அடிப்படையில அநேகமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிசீலித்து 2099ல இந்த கூட்டணி ஏதாவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு உறுதியா பரிசீலனை பண்ணுவார். ஓகே ரைட். நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, ஒரு அனைவருக்குமான கதவுன்னு சொல்லும்போது நீங்க ஏற்கனவே உள்ளதான இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு கதவு புதுசா திறக்க வேண்டாம் இல்லையா? குட் ஈவினிங் டு தந்தி டிவி சார். போட்டு வெளுத்துட்டீங்க காலையில இருந்து. பெரிய நியூஸே தான் தந்தி டிவியில் மத்தியானம் வரைக்கும் தந்தி பேப்பரும் அப்புறம் தந்தி டிவியும் இப்படி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு பார்த்தார் அண்ணாமலை. அவர் டெல்லியிலிருந்து சொல்லிட்டார், யாரெல்லாம் பிரதமர் மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் கதவு திறந்திருக்கின்ற இந்த கதவில் உள்ளே வரலாம் என்று தான் சொன்னாரே தவிர குறிப்பிட்ட யாரையும் குறித்து சொல்லவில்லைன்னு அவர் சொல்றார். ஆனால் இங்கே நண்பர்கள் பேசும்போது சொன்னாங்க, த கொஸ்டின் எந்த கேள்வி கேட்கப்பட்டதோ அது வந்து எந்த கட்சியை குறிப்பிட்டு கேட்கப்பட்டதோ அதுக்கு தான் அவருடைய பதிலாக இருந்தது. அதை வந்து அண்ணாமலை தெளிவுபடுத்திட்டாருன்னு நினைக்கிறேன், இது இல்லை அது அப்படின்னு சொல்லி. ஆகவே அவர்கள் அதுதான் மணிகண்டன் சார் என்ன சொல்றாரு, அவர் ஒன்று சொல்றாரு இவர் ஒன்று சொல்றாரு, மத்திய தலைமையும் மாநில தலைமையும் மாத்தி சொல்றாங்கன்றார். வேணாச்சு இல்ல, முடிஞ்சு போச்சு இல்ல, அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுமே. இப்போ எடப்பாடி அணி அது வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபிய. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னா என்ன, இவர் கேட்டா என்ன, இவர் சொன்னா என்ன, அவர் சொன்னா என்ன, சிங்கிள் லைன் தான் ஆன்சர். ஆல்ரெடி நீங்க கதவை திறந்துக்கோங்க, எங்க கதவு மூடப்பட்டதுன்னு தானே சொல்லணும். அப்புறம் மத்திய தலைமை என்ன, மாநில தலைமை ரொம்ப கன்ஃபியூசிங்கா இல்லையா சார்? இப்போ டாக்டர் சுமந்த் கூட சொன்னாரு, ஒரு பக்கம் எல்லா கதவும் திறந்திருக்குன்றாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகல இருந்து முன்னாள் எம்எல்ஏக்களை கட்சியில இணைக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து வேற வேற சைடுல போற மாதிரி இல்லையா? இல்லை, வேற வேற கட்சியிலிருந்து ஒவ்வொரு கட்சிக்கும் மாறி வரும் பொழுது அதை எப்படி இணைக்க வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க அந்த கட்சிக்கு போய் சேர்றேன்றாங்க, அவர் கூட்டு போய் சேர்க்கிறாரு. இப்போ அந்த கட்சியிலிருந்து எங்க அணிக்கோ இல்லை எடப்பாடி அணிக்கோ யாராவது வந்தா போய் சேர்த்துக்குவாங்க. இது அரசியல் தானே அசோகா. வாட் இஸ்
ப்ராப்ளம். அது 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 கிடையாது. இல்ல இப்போ ஒரு பொதுவா ஒரு கூட்டணி வைக்கணும்னு ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு விருப்பம் இருந்தா அங்க இருந்து போச் பண்ண மாட்டாங்க தானே. இப்ப நிர்மல்குமார் வந்து அதிமுகல போய் சேர்ந்தப்போ பெரிய சர்ச்சையா ஏன் ஆச்சு? ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இருந்தே ஆளை இழுக்கிறாங்கப்பா அப்படின்னு சர்ச்சையாச்சு. நோ, நீங்க எங்க வரீங்கன்றது நான் ஓபனா கொண்டு வரேன். யூ ஆர் பாயிண்டிங் அவுட் வெரி கிளியர். ஸோ தெர் இஸ் அ கன்ஃபியூஷன். சென்ட்ரல்ல இருக்க அமித்ஷா வான் கூப்பிடுறாரு, ஸ்டேட்ல இருக்க அண்ணாமலை அதை ஊத்தி முடுவுறாருன்றீங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்படி நான் சொல்லல, மணிகண்டன் சொல்றாரு. இல்ல மணிகண்டன் பேசும்போது அவர் வந்து அவருடைய விவோ பாயிண்ட சொல்லிட்டு போறாரு. ஆமா. பட் இது வந்து இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய செய்தி தந்தி தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தந்தி பேப்பரும் தந்தி தொலைக்காட்சியும் தான் அடிச்சு நொறுக்கியாச்சு இப்போ. ஸோ அது கன்ஃபியூஸ். இப்போ அவர் வந்து பொதுவாக தான் சொன்னாருன்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சொன்ன பின்னாடி இஸ் க்ளோஸ்ட். ஒண்ணுமே நீங்க அதுல ஒருவேளை அவங்க அதிமுக சேர்த்துக்கிறதா இருந்தா உங்களுக்கு ஆபத்து இல்ல? நீங்களும் அவங்களும் ஒரே ரெண்டு வாள் இருக்க முடியாதுல்ல? மக்கள் ஒரு 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 எடப்பாடி அணியை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி சேர்த்துக் கொள்ளும் என்று நான் நம்பவில்லை. அதே போல நான் போக மாட்டேன்னு திட்டவட்டமா அதுக்காகவே ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் பேரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்னு பேரு. ஒட்டோ உறவு கடை இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சு. இப்ப நடுவுல பேசினா யார் அணி? நீங்க தான் பிடி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அம்மா கண்டெடுத்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, எடப்பாடி பழனிசாமி சனி. சார்ந்தவர்கள் உங்களை போன்று அங்கே தமிழ்நாட்டில் பிடித்த சனி பன்னீர்செல்வம் உங்கள் அசோகா நடுவுல குறுக்கிட்டு பிடின்னு பேசுறேன், நான் சரின்னு பேசுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் ஏன் பேசணும்? நான் நியாயமா பேசிட்டு போறேன். கரெக்ட். ஓகே சார். ஓகே. நீ யார்? அதிமுக யார் சொன்னா? எலெக்ஷன் கமிஷன் சனி பன்னீர்செல்வம் மணிகண்டன் சார் எடப்பாடி பழனிசாமி என்கிற சனியன் இந்த கட்சியில இருந்து தொலைஞ்சாதான் இந்த கட்சி உருவிடும். ஆகவே அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஊரூரா போய் நாங்க வேற வழி இல்ல. ஆகவே நான் என்ன சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணி ஊரூரா சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட் क्वेश्चन சார். பாஜக கூட்டணியில நீங்களா அவங்களா? இல்ல ரெண்டு பேரும் ஆல்ரெடி இருக்கிறோம். எங்க தலைவர் சொல்லியாச்சு. கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய தினமும் எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தில் வெப்சைட்ல கழக ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு ஆதாரத்தோடு அங்கே இருப்பவர் மிக தெளிவாக சொல்லிட்டார். தொடர்ந்து பயணிக்கிறோம். நாங்க போய் இன்னைக்கு சேரல, நாங்க பிச்சிட்டு வெளியில வந்துடல. 4.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி வேணும், இருந்தாதான் திமுக வராதுன்னு சொல்லி யார் ஏற்படுத்தி கொடுத்தார்களோ அவர்களை ஏன் இப்பொழுது நான் பிரித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் உடைய கேள்வி. அது ஒண்ணுதான். அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எழுந்து வருகிறது. நான் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறது, இன்னைக்கு அதிமுகல இருந்து சில முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு எக்ஸ் எம்பி எல்லாம் போய் பிஜேபியில ஜாயின் பண்றாங்க. டெல்லி வரைக்கும் போய் கிராண்ட் இவெண்ட். அப்போ ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் அதுன்னா ஒரு கேள்வி எழுப்புதா? எனக்கு நிஜமாவே இன்னைக்கு அந்த ஈவெண்ட்ல ஐ சின்சியர்லி ஹோப் அவங்க ஒரு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கணும். அவங்க எல்லாரும் சேஃபா கூட்டிட்டு வந்திருக்கணும். ஏன்னா கோவில் சத்யன் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, 3 பேர் 85 வயதுக்கு அதிகமானவர்கள், 3 பேர் 80 வயதுக்கு அதிகமானவர்கள், மொத்தமா 10 பேர் 75 வயதுக்கு அதிகமானவர்கள். So I'm hoping and praying that they are all safely brought back. பட் இதனுடைய லாஜிக் எனக்கு புரியல. வாட் கைண்ட் ஆஃப் பாயிண்ட்? இப்போ நீங்க ஒரு 2 பெரிய தலைவர்கள் இன்று அதிமுக இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தலைவர்களை நீங்க இழுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த். இவர்கள் எல்லாம் 1980s பாதி பேர் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களை கூட்டு போயிட்டு நீங்க டெல்லியில, அதனாலதான் ஒரு ஜேபி நட்டாவோ திரு அமித்ஷாவோ வரல. ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து ஒரு சீனியர் மினிஸ்டர் கூட கிடையாது. அவரை வச்சுதான் இந்த ஜாயின் பண்றது எல்லாம் காட்டினாங்க. மூத்த தலைவர்கள் அப்படின்லாம் போடுறாங்க. மூத்தெல்லாம் கரெக்ட், ஏன்னா டெக்னிக்கலி அவங்க 80 வயசு 85 வயசுல மூத்த தலைவர்கள் தானே. பட் எதுக்காக இது ஒரு there was except எனக்கு அந்த லிஸ்ட்ல நான் பார்த்தது I have been following ADMK since it started. அவங்க அந்த கோமதி சீனிவாசன் தவிர எனக்கு மத்தவங்க வந்து பிரபலம். அப்புறம் அந்த சின்னசாமி, சேலஞ்சர் துறை, 3 பேர் தான் வந்து ஓரளவுக்கு பேரையாவது பரிச்சயமான நபர்கள். மற்றவெல்லாம் 1980s, ஒரு 1974 ஒருத்தர் இருக்காரு.
பாத்தீங்களா அப்ப 1974 இல்ல அப்ப MLA எதுக்காக இந்த ஈவென்ட்னு நினைக்கிறீங்க இப்ப? இல்ல ஐ திங்க் இது டெல்லி பாஜக தலைமையா ஒரு ஒரு, இது ஒரு ஷோ பண்றதுக்கு நாங்க வந்து பாருங்க எல்லாரும் அதிமுக விட்டு வந்துட்டாங்க, இனிமே பாருங்க பிஜேபி தான் எல்லாரும் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு இது வந்து ரொம்ப பசலிங்கா இருக்கு அசோகா. பிகாஸ் see the பிஜேபி ஹை கமாண்ட் இஸ் அவங்க வந்து they are 4 steps ahead of the game. எல்லாரபடியும் அவங்களுக்கு இருக்கிற அந்த சாணக்கியத்தனமும் சாதுரியமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா ஸ்டேட்லயும். எப்படி தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி அவங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. அதனாலதான் சொல்றேன், ஐதர் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கணும், யாருக்குமே புரியாத நமக்கு தெரியாத ஆயுதம் ஏதோ இருக்கலாம், இல்ல இங்க இருக்கிறவங்க அவங்க மேல அவங்க கண்ணு மேல உள்ள புல் பண்ணி வச்சு இந்த மாதிரி. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னைக்கு விழாவை அதிமுகவே பிளவுபட்டுருச்சு, 16 பேர் வந்துட்டாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பாயிண்ட்லெஸ் ஈவென்ட்னு. ஓகே, கேப்போம். திரு ரவிச்சந்திரன், ஏதாவது பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் அசர வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா? இல்லை, இப்போ 25 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களை அங்கே கூட்டிட்டு போயிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? இவங்கெல்லாம் எம்ஜிஆரே பார்த்ததில்லை, இவர்களை எப்படி அதிமுக என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணுவீங்க. 77லையும் 74லும் எம்ஜிஆர் அவர்களால் சீட்டு கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஒழிய அவர்களுடைய வயதை தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வயதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2004 இங்கிருந்து ஒருத்தர் போய் இந்த அமைச்சரவை வேணும், அது ஏற்கனவே ஜெயராம் ரமேஷ் சொல்லிட்டாரு, மன்மோகன் சிங் சொல்லணும் அப்படின்னு போராடுறதெல்லாம் அரசியலில் சகஜமான ஒரு விஷயம். இது ஒரு ஈவெண்ட், இது வந்து பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஈவெண்ட்டாக நடந்த விஷயம். இன்னைக்கு தந்தி டிவி கொடுத்த தந்தினால அது வேறு விதமாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சுங்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிஜேபியோடைய சோஷியல் இன்ஜினியரிங் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். 2014 ஜெயித்த தொகுதிகளில் இருந்து 2014 2019 ஜெயித்ததில் 248 தொகுதிகளில் 2014 ஜெயிச்சாங்க, 19 ஜெயிச்சாங்க, எந்த விதத்துலையும் குறைவில்லை. ஒரு 55 சீட் புதுசாக ஜெயிச்சாங்க, ஒரு 25 சீட் தோத்தாங்க. இன்னி வரைக்கும் நான் பலமுறை சொல்கிறேன், 543 சீட்டில் 200 சீட்டில் கடந்த 3 தேர்தல்களாக பிஜேபி ஜெயிக்கவே இல்லை. ஆனால் ஆட்சியில் இருக்காங்க, ஆனால் வளர்ச்சியை கொண்டு வர்றாங்க. இது எப்படி சாத்தியம்னு சொன்னால், அவங்க வந்து நாளைக்கு நாடு பூரா நான் தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லாமல், நான் எதை நாடுகிறேன், அது ஏன் எனக்கு வரல, அதை நான் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மூவ் பண்ணுறாங்க. இப்படித்தான் நீங்கள் பிஜேபியை பார்த்து பயப்படணும். ஏன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளே பிஜேபி வந்துருச்சுன்னா இன்னைக்கு அதை தேமுதிகவும் தடுக்க நினைக்குது, பாமகவும் தடுக்க நினைக்குது, திமுகவும் தடுக்க நினைக்குதுன்னா, பிஜேபி உள்ள வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க எந்த ஒரு ஆட்டங்களும் பெருசா போட முடியாது அப்படின்னு ஒரு பாமரனா நான் சொல்றேன். ஆனா பாமகவுடைய அரசியல் வேற. இப்போ நியமிக்கப்பட்ட தலைவர் தான் அண்ணாமலை அப்படின்னு மணிகண்டன் ஐயா சொல்லுவாருன்னா, ஒரு பாமரனா நானும் சொல்றேன், நியமிக்கப்பட்ட முதலமைச்சராகத்தான் எடப்பாடி ஐயாவால் இருக்க முடிந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் எடப்பாடி ஐயாவுடைய உழைப்பு 89 வந்தது, சேவலில் நின்று ஜெயிச்சவருங்கிற வரலாறெல்லாம் தனியாக பேசுவோம். ஆனால் இப்படித்தான் நீங்கள் சுட்டி காட்டுவீங்கன்னா நான் அப்படி சுட்டி காட்ட வேண்டி வரும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இல்லை, 7 மாதங்களாக சொல்லிட்டு இருக்காரு, யார் வந்து பிரதமராக மோடி அவர்களை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களோடு கூட்டணி அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் தான் இவங்க போனதுனால என்ன சொல்றாரு, ஐயா என்டிஏவை தொடங்கியதே நாங்கள் தான் ஐயா, அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற இடத்தோட அதை கொண்டு போய் நிறுத்திக்கிறாரு. நான் ஒன்று கேட்குறேன், எடப்பாடி ஐயா 2019 சீட்டு ஒதுக்கினார்ல, நிறைய கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கினார்ல, அதே அளவில் இப்போ 2024 அவர் ஒதுக்கினாருன்னு சொன்னால் நான் அந்த ஆளுமையை மதிப்பேன். அதாவது அன்னைக்கு 5 கொடுத்தியா, இன்னைக்கு 5 தான், அன்னைக்கு 4 கொடுத்தியா, இன்னைக்கு 4 தான் அவர் சொன்னா. ஏன்னா வெற்றி தோல்விகள் யாருக்கு வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், சொல்ல முடியாதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி வேணான்ட்டாங்க, அப்போ அந்த 5 சீட்டு காலியாக தான் இருக்கு. ஏங்க 14 தொகுதி கேட்டா அதிமுக கிட்ட தவிர வேற எங்கெங்க போக முடியும்? திமுக கிட்ட போய் 14 தொகுதி தேமுதிக கேட்டிருக்காங்க அறிவாலயத்துல. இல்ல அந்த மாதிரிலாம் கேட்டா அதிமுக கிட்ட வேணா கேட்கலாம். பெரிய கட்சி தேமுதிக 14 சீட்டு வாங்கி, தேமுதிக 14 சீட்டு வாங்கி இதுக்கு முன்னாடி போட்டிட்டது பிஜேபி கூட்டணியில இல்லைங்க. போன வாட்டி அவங்க கேட்டதும் இவங்களோட தான் 2014 சீட்ஸ். அததான் இன்னைக்கு அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு பிரஸ் மீட்ல பிரேமலதா அவர்கள் நிலைமை
சொல்லி காட்டினாங்க. கூடவே ஒன்று சொல்லியிருக்கணும், இன்டர்வல் வரைக்கும் படம் போட்டால் அப்புறம் படம் புரியாது இல்லையா, அதில் எத்தனை ஜெயிச்சார்கள் என்கிற கருத்தை அவங்க சொல்லணும். அதே மாதிரி பிஜேபி எத்தனை சீட்டு போட்டி போட்டாங்க, அதில் எத்தனை ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் பர்சன்டேஜ் தெளிவாக தெரிஞ்சிடும். அதாவது நான் எத்தனை கத்தியை அடித்து அந்த இடத்துல நான் மாங்காய் பறிச்சேங்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை சொல்ல வேண்டும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, சீட்டு வாங்குறது இல்லை ஒரு கட்சியோட வீரம், அந்த சீட்டை ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பொறுப்பும் அதில் வரணும். நான் அதிமுகவை என்றைக்குமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஆனால் இன்னைக்கு 14 சீட்டு கேட்கறது அப்படின்னு சொன்னால் அதிமுக கிட்ட மட்டும்தான் அவங்களால தைரியமாக கேட்க முடியும். ஆனால் எடப்பாடி அவர்கள் இல்லை, போன வாட்டி உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் உங்கள் கட்சி வளரல, போன மாநிலங்கள் சட்டசபை தேர்தலில் 0.7% வாக்கு வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு தான் கொடுக்க முடியும்னு பேச முடிந்தால் அப்போ நான் சொல்வேன், ரைட்டுங்க, பிஜேபிங்கிறது இன்னும் வளரவே இல்லை, அதிமுக வந்து தன்னுடைய பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். அடிப்படையில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுகவினர்களை அழைத்து வருவதுங்கிறது கடினமான ஒரு விஷயம். முடிந்தால் அதை வந்து இதுக்கப்புறம் பண்ண சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா வந்ததுனால திமுகவுக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதிமுகல இருந்து ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்களை அசைச்சு பார்க்க முடியாது. இப்ப இந்த தேர்தலை பொறுத்து கேப்போம். திரு மணிகண்டன், 14 தொகுதி கொடுப்பீங்களா தேமுதிகவுக்கு? அதாவது கடந்த நாங்க கொடுப்போம், மேகாலயாலையும் மத்திய பிரதேசலையும் கூட்டணியில் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த தேமுதிக தன்னுடைய உயரத்தை காட்டிலும் அதிகமான சீட்டை எதிர்பார்த்தது. அப்படிங்கிறதுனால தான் கடைசி நேரத்தில் அவங்க வெளியேறினாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு இவ்வளவு சீட்டு தான் கொடுக்க முடியும்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுனால தான் அவங்க கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி விட்டு வெளியே போய் தனியா தினகரனோட அணி அப்படின்னு தேமுதிக கிடையாது. அதாவதுமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2011 கருணாநிதி அவர்கள் ஆண்ட போது எப்படி ஒரு சுனாமி அலை எதிர்ப்பு அலை அடிச்சதோ அந்த மாதிரி இப்ப இந்த 3 ஆண்டு திராவக மாடல் ஆட்சி சுனாமி அலை அடிக்கிறப்ப திமுகவுடைய ஃபெயிலியர்ஸே அதிமுகவை பெரும் வெற்றி பெற செய்வதற்கு போதுமானது. கூட்டணி வந்தால் கூடுதல் பலம், இல்லாட்டினாலும் அதிமுகவுக்கு வெற்றி உறுதி. இவர் வந்து ரவிச்சந்திரன் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு நான் நினைவுறுத்த விரும்புறேன், சட்டமன்ற எம்எல்ஏக்களால் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வாதத்துக்காக வச்சுக்கோங்க, பாஜகவுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஓட்டு எவ்வளோன்னு கேட்டு பாருங்க. 2 பேர் கூட அமர் பிரசாத் ரெட்டி இன்னொருத்தரை தவிர வேறு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, அவருக்கு எதிர்த்து தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 89 ஜானகி அணி ஜே அணின்னு பிரிஞ்சிருந்தப்ப சேவல் சின்னம், கிட்டத்தட்ட சுயேட்சை சின்னமான சேவல் சின்னத்தை அம்மாவோட முகத்தை காமிச்சு தன்னுடைய முகத்தை காமிச்சு அன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ ஆன எடப்பாடி பழனிசாமி 1989 அப்படிங்கிற நினைவுறுத்துறேன். அன்னைக்கு 4 வயசு போட்டு சின்ன பையனா இருந்திருப்பார் அண்ணாமலை அப்படிங்கிறது நினைவுறுத்த விரும்புறோமா. தேமுதிக வந்துமா அவங்களுடைய உயரத்தை தாண்டி அவங்க அதிகமா ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, சார் முடிச்சிடுறதுங்க, ஓபிலேருந்து நீங்களும் பேசுறீங்க நானும் பேசிட்டு இருக்க முடியாது. அதாவதுமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய உயரம் என்னன்னு தெரிஞ்சு தேமுதிக எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க உயரம் என்ன அப்படிங்கிறத தாண்டி சீட்டு கேட்பாங்க. கம்யூனிஸ்டுங்க எங்களுக்கு 10 சீட்டு கொடுப்பேன்னு கேட்டாங்கன்னா எப்படி இது உலக காமெடியா இருக்குமா அந்த மாதிரி. அதனால உயரம் தெரிந்து வந்தால் உங்களுக்கு உரிய சீட்டு தகப்பன்சாமி எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு. அதிமுக பாஜக கூட்டணியா கூட்டணியான்னு கேக்குறாங்க. ஒருவேளை அவங்க ஓபிஎஸ் தான் சொல்லிருப்பாங்களோ கூட்டணின்னு. நான் அவர் இருக்காருல்ல, அதாவதுமா அவர் வேலை ரெட்டையில தான் போட்டி போட போறேன்னு சொல்றாரு, ரெட்டையில வந்துருங்கிறாரு. அதாவது பகல்லையே படுத்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு களத்துல குப்புற அடிச்சு கிடக்கிறவங்களை பத்தி எங்களுக்கு என்னமா பேச்சு. இன்னைக்கு தான் பார்த்தேன், இந்த ஓஏபின்னு சொல்ற ஓல்டு ஏஜ் பென்ஷன் வாங்குற 14 ஓபிஎஸ்க்கு போய் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க. இதைத்தாமா சொல்றேன். அந்த மத்திய தலைமை என்ன சொல்லுது, நேற்று தந்தி பேப்பருக்கு கொடுத்த பேட்டியில வந்து அதிமுகவை நோக்கி வேற ஒரு கரிசனமான பார்வை வைக்குது. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இல்ல நான் அதுல இருந்து பாருங்க ஏதோ இவங்க எல்லாம் முன்னணி கலக்கர்த்தர்கள் மாதிரி வந்து ஓஏபி பென்ஷன் வாங்குறவங்களை எங்களுக்கு வரப்போது நாங்க தான் அதுன்றாங்கல்ல, அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குமோ அதுல. அவரு இந்த உங்கள் தினத்தந்தி பேப்பரில் காலகாலமாக ஒரு அந்த பட இது காமெடி வந்துட்டு இருக்குமா, அந்த மாதிரிமா விக்ரமாயத்தை இதில் ஏறின மாதிரிமா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எந்த ரெட்டை இலையும் கிடைக்காது, ஒத்த இலையும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லைம்மா, ஒத்தையாலாம் நிற்க போகிறாங்க. இவங்க பாருங்க, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், எங்கே கூப்பிட்டாங்களா,
உங்களை இது வரைக்கும் யாராவது கூப்பிட்டாங்களா உங்களை மதிச்சு? இந்த வடிவேல் படத்தில் இந்த பொண்ணுக்கே உன்னை பிடிக்கலையே, இந்த மூஞ்சிக்கே உன்னை பிடிக்கலையேங்கிற மாதிரி ஆளே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற பிஜேபிக்கு அப்பயாவது உங்களை மதிச்சு இது வரைக்கும் ஆமாம் கூட்டணியில் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் பன்னீர் 4 பேர் வாங்க அப்படின்னு உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா? அந்த மாதிரிமா களம் இல்லாமல், அரசியல் தளம் இல்லாமல், தலையும் இல்லாமல், காலும் இல்லாமல், எதுவும் இல்லாமல் அரசியல் தனி மரம் பட்ட மரமா நிக்கிற பன்னீர்செல்வம் அப்படிங்கிற அந்த 0 பன்னீர்செல்வத்தை பத்தி பேசி என் எனர்ஜி என் நேரத்தையும் நான் வீணடிக்க போறேன். அது தமிழக அரசியல் ஒரு முடிந்து போன கதை, அது முற்று பெற்ற அது ஒரு நாவல். அதை பத்தி ஏன் பேசுறீங்க? நான் சொல்றது அதிமுகவோடு தேமுதிகவும் பாமகவும் வந்தால் அவர்களுக்கும் பலம், அதிமுக கூடுதல் பலம். வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நீ இல்லாமல், எதிர்த்தால் உன்னையும் எதிர்த்து. இதுதான் எடப்பாடி பழனிசாமியின் கணக்கு. கேப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் திரு புகழேந்தி அவர்களுக்கு. இடைவேளைக்கு பிறகு அவரோட பதிலை கேட்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி கணக்குகள் பற்றி விவாதித்து வருகின்றோம். திரு புகழேந்தி ரெட்டைலைக்கெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறாரு. உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியும் அசோகா. நீங்க முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிட்டு ஒரு 10 தடவை உட்கார்றவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் பிரதான வழக்கு பெண்டிங் சூட் எங்கே இருக்கோ அங்கே போய் முடிச்சுக்கோங்கன்னு இப்போ தான் அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அதில் சீனியர் கவுன்சில் கே வேணுகோபால் அப்பியர் இருக்கிறார். மீதி எந்த எல்லா வழக்குகளும் இதுக்கு பொருந்தாது, எல்லாத்தையும் காலி பண்ணிக்கோ. நீ போய் மூணு வாரத்துக்குள்ளார உன்னுடைய மனுவை போட்டுக்கோ, சீக்கிரமா ஸ்பீடியா நடத்தி முடிங்க உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற. பின்னாடி ஏதோ டிவி ஓடுதுன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் பாத்துக்கோங்க. கண்டினியூ பண்ணுங்க. அதனால கதை மூடு. அதாவது நான் அவர் நண்பர் சொன்னார் எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. யாரு தேர்ந்தெடுத்தார்கள்? அங்க ரிசார்ட்ல உட்கார்ந்து ஒரு லேடியா இருந்தவங்க சசிகலான்ற சின்னம்மா அங்கேயே 2 நாள் உட்கார்ந்தாங்க. நாங்கெல்லாம் இருந்தோம். அப்ப தவழ்ந்து தான் பதவிக்கு வந்த நானா சொன்னேன். அப்ப சின்னம்மான்ற சசிகலா காலில் விழுந்து பதவிக்கு வந்தது யாரு? தொடர்ந்து ஆர்கே நகர்ல போய் தொப்பி சின்னத்துக்கு ஓட்டு கேட்டது யாரு? 4.5 வருஷம் ஆட்சி நடத்த அவர் கேக்குறது தலைமை இருந்தாதான். சார் மணிகண்டன் என்ன கேக்குறாரு, நீங்க என்டிஏல தான் இருக்கோம்னு சொல்றீங்களே, உங்க கூட்டு ஏன் இது கூட்டணி அவங்க உறுதிப்படுத்தாம இருக்காங்கன்னு கேக்குறாரு. ஏங்க இப்பதாங்க அந்த வே காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸுங்க. எப்படி இருந்த தலைமை கழகங்க சொல்லுங்க பாப்பா. இப்போ ஒரு ஆள் வந்து சேர்றதுக்கு வரலையே. சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர் போய் டாக்டர் ராமதாஸ் ஐயாவை பாக்குறாரு. இது ஒரு ஃபார்மலா சந்திச்சதான். பாமக வந்து நீங்க அறிவிச்சிட்டீங்களே, நாங்க பிஜேபியோட இருக்கிறோம். இல்லை, நாமங்க பிஜேபியோட தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப அவங்க சைடுல இருந்து அதை உறுதிப்படுத்தலையே. அவங்க சைடுல இருந்து ஆமா ஓபிஎஸ் கூட்டணியில இருக்கிறார், இத்தனை தொகுதி இங்க எங்களோட உடன்பாடு சொல்லலையே. அசோகா நியாயமா பேசுறீங்க. இப்பதான் சொல்றீங்க பாமக இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்றீங்க. தேமுதிக பட்டாசு வெடிச்சிட்டு பழனிசாமி சாவகாசமே வேணாம், அந்த பாமக கொள்கை பொறுப்பு செயலாளர் KP முனுசாமி அப்படின்னு சுத்தேஷ் சொல்லிட்டு வெளியில வந்தா பார்த்தோம் கடந்த தேர்தலில். இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு கட்சியும் போக மாட்டேங்குதுங்க. லாயன்ஸ் ரோடு அவை சண்முகம் சாலையில ஒரு கட்சி கூட போக மாட்டேங்குது. ஒன்னு பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சி உடனே அந்த எங்க இந்த பக்கம் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுங்க, அந்த பக்கம் காங்கிரஸ் திமுக இருக்குங்க, நடுவுல அனாதையா நடுவுல அனாதையா நிக்க போறது பழனிசாமிங்க. 14 சீட் கொடுப்பீங்களா? தேமுதிக கேக்குறாங்க ரெடியா இல்ல பழனிசாமிய. என்னங்க 14 சீட் கேக்குறாங்களே? தேமுதிக கேட்கறத இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து உட்கார்ந்து தான் முடிவு பண்ணும். கேட்பதற்கு கேப்டன் கட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓகே, அதை கொடுக்க வேண்டியது யாரு? எல்லாரும் உட்கார்ந்து சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். இப்ப என்டிஏ தலைமைனா என்டிஏல முடிவு பண்ணணுமா இல்லையா? ஏன் பயப்படுறாங்க சொல்லுங்க? கட்சியும் ஆட்சியும் நடத்துறதுக்கு 4.5 வருஷம் பிஜேபி வேணும், மோடிஜி வேணும். இப்ப மோடிஜி வேணாம். சிஏஏ, அப்புறமா முத்தாலக்கு, அப்புறமா விவசாயிகள் பிரச்சனை, எல்லாத்துக்கும் மோடி ஆதரிச்சு ஓட்டு போட்டாச்சு. இப்ப மோடி வேணாம். என்ன பாலிசி சொல்லுங்க பாப்போம். எங்களை பார்த்து முதியோர்கள் இல்லைன்னா முடிந்து போன முதியோர் தோல்வியே நிரந்தரம் என்று ஆன பின்னால் தான் எந்த கட்சியும் சிறிய கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி அணியுடன் பேசுவதற்கு தயாராக இல்லை. அதுதான் ஏன் மறைக்கணும், மூடி மறைக்கணும். ஓகே, நிறைவு பகுதியில் இருக்கோம், முடிச்சிடலாம். திரு மணிகண்டன் ஃபைனல் வேர்ட், கடைசி கருத்துக்கள். அவர் சொல்றதை நான் எளிதில் கடந்து போறோமா? நன்றி திரு காளிமுத்து ஐயா அவர்களே. கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது,
காவி கட்சியோடு எந்த காலத்திலும் இலைக்கு கூட்டணி கிடையாது. அதிமுக என்பது பிஜேபி ப்ரூஃப் ஃபயர்வால் எஃகு கோட்டை. பிஜேபியோடு கூட்டணி வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை டெல்லி பாதுஷா. பெட்டர் லக் ட்ரை ஆஃப்டர் 2099. ஓகே, தேங்க்யூ சார். திரு ரவிச்சந்திரன் ஃபைனல். அசோகா, இப்போ 2 கரெக்ஷன் மட்டும். பதவியை வாங்கிட்டு அவர் காலில் விழுந்தாரே ஒழிய காலில் விழுந்து அவர் பதவி வாங்கலை. இதை நான் பலமுறை கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தவறான தகவல் கொடுக்கும்போது திருத்துறேன். அண்ணாமலை ஐயாவை பற்றி பேசும்போது அவர் அப்படி இருந்தபோது இவர் ஸ்கூலில் படிச்சிருப்பாரு, இவர் அப்படி படிக்கும்போது அவர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாருன்னு பேசுறது. முன்னாடி பிறந்ததெல்லாம் ஒரு சாதனையா? எங்கள் அப்பா கூட தான் கருணாநிதி ஐயாவோட 2 நாளைக்கு முன்னாடி பிறந்தாரு. ஸ்கூலில் போய் 2 நாளைக்கு முன்னாடி சேர்ந்துட்டாரு. அதை நான் சொன்ன தினத்தந்தியில் நீங்கள் போடுவீங்களா? இதெல்லாம் ஒரு மேட்டராக எடுத்துக்கிட்டு பேச வேணாங்கிறது நான் தயவுசெய்து சொல்கிறேன். ஆனால் 2024 தேர்தலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறது யாருன்னு கேட்டால் ஓபிஎஸ் ஐயாவும் டிடிவி ஐயாவும் தான். தோத்தா அதிமுகவை திட்டுவாங்க, ஜெயிச்சிடுச்சுன்னா பிஜேபிக்கு நாங்கள் தான் ஓட்டு வாங்கி கொடுத்தோம்னுவாங்க. ஸோ 2 பக்கமும் வின்வின் சிச்சுவேஷன் அவங்களுக்கு தான். ஆனால் திமுகவும் அதிமுகவும் பிரதமர் யார் என்று சொல்லாமல் ஓட்டு கேட்க போகுது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதமரின் சாதனையை 10 வருட சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க போகுது. இதற்கு தமிழ்நாடு என்ன பதில் சொல்லுங்கிறது நேத்துக்கு போன அந்த 14 பேர் முக்கியம் இல்ல, நேத்துக்கு பிறந்த குழந்தை கூட சொல்லும். ஓகே, டாக்டர் சுமந்த், யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். அசோகா, ஒரே ஒரு பாயிண்ட். நீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி நிறைய சிறிய சிறிய கட்சிகள் போய் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவரோட கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு 10-15 கட்சி லைனா போவாங்க. இப்போ அந்த பெரிய கட்சி வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கிறது அந்த பெரிய கட்சிக்கு தெரியுமான்னு தெரியாது. பட் அந்த ஏதோ தேர்தலுக்கு முன்னாடி வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஜாதி பின்புலம் இருக்கும், ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ தானே, யார் ஆதரவு கொடுத்தாலும் வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற பேசிஸ்ல தலைவர்கள் அந்த போஸ்ட் கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். சோ நீங்க வந்து அந்த மாதிரி யாரை பாக்குறீங்க? இல்ல நான் இப்ப திரு புகழேந்தி சொன்னார் இல்லையா, பாஜகவை நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறது அப்படிதான். பாஜக அவங்க ஆதரவை கேட்கலையே. பாஜக வெளிப்படையாக திரு ஓபிஎஸ் ஆதரவை நாங்கள் கோரி இருக்கிறோம், அவர்களுடன் கூட்டணி அமைக்க நாங்கள் விருப்பம். நாளைக்கு சொல்லலாம் ஒன்ஸ் இபிஎஸ் ஓட உறவு இல்லை எப்படிங்கிறது அவங்க ரிகன்சைல் ஆயிட்டாங்கன்னா அது நடக்கலாம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்றைய சூழலில் பாஜக வெளிப்படையாக இந்த மாதிரி ஒரு ஓபிஎஸ் அணி என்று ஒன்று இருக்கிறது, அத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை, ஓபிஎஸ் தான் சொன்னாரு முன்னாடி பாஜகவோட பேச்சுவார்த்தை ஞாபகம் இருக்கா? ஓபிஎஸ் சொல்றாரு நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் தேர்தல் விஷயமா இல்லான்னு. பாஜக சொல்ல மாட்டேங்குது. ஏன் திரு புகழேந்தி இபிஎஸ் வரலன்னா ஓபிஎஸ் உங்களை ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருக்காங்கன்றார். இல்ல அவர் டாக்டரேட் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன், யார் இருக்காங்கன்னு பிஜேபி சொல்லியிருக்கு தமிழ்நாட்டுல? பாமக கூட இருக்காங்கன்னு சொல்லியிருக்கா? தேமுதிக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கா? யார் பேரையாவது பாஜக உச்சரிச்சிருக்கா? அப்ப எங்களுக்கு மாத்திரம் சொல்லுங்க சார், நாங்க கூடவே ஆரம்ப சொல்லுங்க சார். ரவீந்திரநாத் ஒரு நிமிஷம் நீங்க பொறுமையா ப்ளீஸ் 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 இல்லைன்னு சொல்லுங்க. நீங்களே போன் பண்ணி கேளுங்க அமித்ஷா இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, இன்னமும் ஃப்ளோர் லீடர் ஏடிஎம்கே ரவீந்திரநாத் தான் லெட்டர் வருது, என்டிஏ மீட்டிங்கு கூப்பிடுறாங்க, எங்களை வச்சுக்கிட்டு தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. அதனால தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வேணாம்னா வேணாம், அது வேற விஷயம். ஆகவே எங்களை கூப்பிட்டாங்களான்றது ஓபிஎஸ் இல்லாம ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது சார். எல்லா இடத்துலயும் டெபாசிட் போகுது பழனிசாமிக்கு. நீங்க எப்படி வேணாலும் ஓகே, பாப்போம் யாருக்கு டெபாசிட், யாருக்கு சீட்டு, யாருக்கு கூட்டணி, இதெல்லாம் ஹோப்ஃபுல்லி இந்த மாத இறுதிக்குள்ள எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடும். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்குமே நன்றி. பார்த்து உங்களுக்கு நன்றி.